ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 14 ஏப்ரல் 2026. இன்றைக்கு பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், संगठन में सफलता प्राप्त करने के लिए सदा नम्र चित्त के तख्त पर विराजमान रहो. பாபா சொல்றாரு, ஒரு குழுவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் சதா பணிவு என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். நம்ம ஒரு கூட்டத்தில் மத்தியில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே என்ன தேவையா? பணிவு தேவை. எவ்வளவு நம்ம பணிவாக போகிறோமோ அந்த அளவிற்கு எல்லாருடைய மனதிலும் நாம் இடம் பிடிப்போம். இசி தக்த் பர் பைட் जिम्मेवारी का ताज धारण कर भविष्य की पदवी बनावो. ஆக பாபா புரிய வைக்கிறாரு, இந்த ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கோங்க, பொறுப்பு எனக்கூடிய கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த பணிவு எனக்கூடிய சிம்மாசனத்தில் இருந்து பொறுப்பு எனக்கூடிய கிரீடத்தை போட்டுக்கோங்க. அப்போ உங்களுடைய எதிர்கால பதவி நிச்சயிக்கப்படுகிறது. तख्त से उतरना नहीं, इसी पर बैठकर काम करो तो सफलता मिलती रहेगी. ஸோ இந்த சிம்மாசனத்துலேருந்து கீழே இறங்கிடாதீங்க, அதாவது பணிவை விட்டுடாதீங்க. அப்போ தானாகவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணிவாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கிறது. इसके लिए पहले आपका पाठ पक्का हो. எனவே இதற்காக முதலில் நீங்கள், அதாவது பிறருக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம். ஸோ அந்த பாடத்தை பக்கா பண்ணுங்க. इससे आपके संस्कार सबके साथ सहज ही मिल जाएंगे. ஸோ எப்பொழுதுமே நம்ம மற்றவங்கள முன்னால் வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துகிறோம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோன்னு பொழுது பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சன்ஸ்காரம் எல்லாரோடவும் ஒத்து போயிடும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது மதிப்பு மரியாதை, பிறர் தன்னை மதிக்கணுன்னுட்டு. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துடுங்க. அப்போ எல்லாருக்கும் உங்களோட சன்ஸ்காரம் ஒத்து போயிடும். ஸோ இன்றைக்கி பாபா முக்கியமாக நமக்கு பணிவை பற்றி புரிய வைக்கிறாரு. நீங்கள் பணிவாக இருங்க, எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தானாக கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.